சீமானை பேசவிடக்கூடாது என குடித்துவிட்டு ரகளை செய்ய வந்த கும்பலை மேடையில் இருந்து கீழே இறக்கி தனி ஆளாக அடித்து விரட்டிய சீமான். கூட்டத்துக்குள்ள வந்து சலசலப்பை ஏற்படுத்துகிற போது அவர் மட்டும் இருந்தாரா, அவர் கூட ஆட்கள் இருந்தாங்களா? இல்ல, 2-3 பேர் இருக்காங்க அங்க. திட்டமிட்டு வச்சிருக்காங்க அவங்க. ஆமா ஆமா, பெரிய அரசியல் கட்சியுடைய தலைவர் அவரு. இருந்தாலும் அவர் ஒரு சாமானிய மனிதர். ஆமா ஆமா, எல்லா உணர்வுகளுக்கும் உட்பட்டவர் அவரு. ஆமா ஆமா ஆமா, அந்த உணர்வுகளை வந்து மறைக்க தெரியாத ஒரு சாமானியவர். என்னடா இப்படி நம்ம பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி வர்றாரு அவரு. நம்மளாம் வந்து அண்ணா இருக்கட்டும்னா அப்படின்னு சொல்றோம். அப்பயும் கோவப்படுறாரு. ஒரு கோபம், ஒரு எளிய மனிதனுக்கு உண்டான கோபம். செஞ்சிக்கோட்டை மீட்பு போராட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையை தமிழ் மன்னர் கோனேரிக்கோனின் கோட்டையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தலைமையில் நடைபெற்ற ஒரு தீவிரமான பொதுக்கூட்டமாக அமைந்தது. இந்த போராட்டம் யுனெஸ்கோவின் மராத்திய மன்னர் சிவாஜியின் கோட்டைகளில் ஒன்றாக செஞ்சியை அறிவித்ததற்கு எதிராகவும் தமிழர் வரலாற்றின் பெருமையை மீட்டெடுக்கவும் உருவானது. ஆனால் இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடக பேரவை உறுப்பினர்கள் சிலர் செஞ்சிக்கோட்டை வன்னியர் மன்னர்களால் கட்டப்பட்டது என வாதிட்டு சீமான் பேச முயன்ற போது மேடையில் குறுக்கிட்டு, சீமான், இது வன்னியர்கள் கோட்டை, உனக்கு இங்கு இடமில்லை என முழக்கமிட்டு கூச்சலிட்டு அவரை பேசவிடாமல் தடுத்தனர். இந்த தடையால் ஆத்திரமடைந்த சீமான் மேடையில் இருந்து இறங்கி ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுக்கு மத்தியில் நின்று தனது உரையை உணர்ச்சி பிழம்பாக தொடங்கினார். என்னை பேசவிடாமல் தடுக்கிறீர்களா? இது தமிழர் மண். இந்த கோட்டை கோனேரிக்கோனின் கோட்டை. வரலாற்றை திரிக்க முடியாது. யுனெஸ்கோவோ மராத்தியரோ யாராக இருந்தாலும் தமிழர் பாரம்பரியத்தை பறிக்க முடியாது என உரத்த குரலில் முழங்கினார். மேலும் செஞ்சிக்கோட்டை தமிழர் மூதாதையரின் உழைப்பு, வீரம், பெருமை, ஒட்டக்கூத்தர் பாடிய கடியரண செம்போர் பதனன் செரியஞ்சி செஞ்சியர்கோன் என வரிகளை மறந்துவிட்டீர்களா? இது மராத்தியர் கோட்டையா? 22 ஆண்டுகள் மட்டுமே ஆண்டவர்களுக்கு இது சொந்தமாகுமா? 1190 காடவன்கோன் வாரிசுகளால் கட்டப்பட்ட இந்த கோட்டையை தமிழர் என்று அறிவிக்க வேண்டும் என உணர்ச்சி பொங்க பேசினார். அவரது பேச்சு கூட்டத்தை உற்சாகப்படுத்த ஆதரவாளர்கள் நாம் தமிழர் செஞ்சி தமிழர் கோட்டை என முழங்கி மேடையை அதிர வைத்தனர். சீமான் மேலும் தமிழ்நாடு அரசு இதை வேடிக்கை பார்க்கிறது. முதல்வர் ஸ்டாலின் இந்த வரலாற்று திரிவுக்கு வாழ்த்து சொல்கிறாரா? இது தமிழருக்கு செய்யப்படும் பச்சை துரோகம் என கடுமையாக விமர்சித்தார். இந்த பதற்றமான சூழலிலும் சீமான் தனது உரையை தொடர்ந்து ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். இந்த நிகழ்வு செஞ்சிக்கோட்டையின் தமிழர் அடையாளத்தை மீட்டெடுக்கும் உணர்வை தீவிரப்படுத்தியது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் போராட்ட வடிவங்களின் தனித்தன்மையையும் வெளிப்படுத்தியது.